எல்லாம் வல்ல சிவத்துக்கு வந்தனம். சிவமீந்த சக்திக்கு வந்தனம். இமையின்ற தாய் தந்தையர்க்கு வந்தனம். ஞான பரம்பரை ஆசான்கள், குருமார்கள், சித்தர்கள் எல்லோருக்கும் கோடான கோடி வந்தனங்கள். எல்லாருக்கும் பேசுறது கேக்குதா? தெளிவா கேக்குதா? கேக்குது ஐயா. சிறப்பு சிறப்பு, நல்லது. மக்கள் அனைவரையும் இந்த அஞ்சரை பேட்டி வைத்தியம் வகுப்புக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த அஞ்சரை பெட்டி வைத்தியம் வந்து ரொம்ப காலமாக புதைந்து போன ஒரு வைத்திய முறைங்க. அஞ்சரை பெட்டி வந்து என்ன இளமையை பொறுத்த வரைக்கும் மசாலா டப்பா அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி மசாலாக்களை போட்டு வச்சு சமைக்கிறதுக்கு வீட்டில் ஒரு ஓரமாக அடைச்சி வச்சிட்டோம். எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து பெண்களை வந்து சமையலுக்கு ஒரு காலத்தில் பெண்கள்னாலே சமையலுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுக்கி வச்சோமோ, அதே மாதிரி இந்த அஞ்சரை பெட்டியையும் வந்து நாம் வந்து ஒதுக்கி வச்சிட்டோம் சமையலுக்கு தான் அப்படின்னு. ஆனால் உண்மையில் இந்த அஞ்சரை பெட்டிங்கிறது ஆதி காலத்துல இருந்து மருத்துவத்துக்காக புழக்கத்தில் இருக்கிறதுங்க. இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு போற இடமெல்லாம் வந்து எங்க போனாலும் கிளினிக் இருக்குது, டாக்டருங்க இருக்கிறாங்க, நீங்க போய் வைத்தியம் பார்த்துக்கிறீங்க. அந்த காலகட்டத்துல ஊருக்கு ஒரு வைத்தியர் இருப்பாங்க, இல்லை 2 வைத்தியர் இருப்பாங்க. மொத்த ஊருக்கும் சேர்த்து ஒரு வைத்தியர் இல்லை 2 வைத்தியர் தான் இருப்பாங்க. அப்போ மக்களுக்கு வைத்தியம் வந்து எப்படி போய் சேரும் அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டிலேயே வைத்தியத்துக்கு தேவையான பொருட்களை வச்சிருப்பாங்க. அப்ப இந்த அஞ்சரை பெட்டி வந்து எல்லார் வீட்லயும் கம்பல்சரி இருக்கும். இப்போ வைத்தியர் வந்து வைத்தியர் இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை, இதை போட்டு நீ வந்து கொதிக்க வச்சு குடி, இல்லை இதை 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 இந்த மாதிரி பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி வைத்தியர் வந்து சொல்லி விடுவார். வீட்டுக்கு வந்து அவங்க அதை செஞ்சு சாப்பிடுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து காலங்காலமாக நடைமுறையில் இருந்துட்டு வந்தது. அப்புறம் நாள் செல்ல 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 மற்ற மருத்துவங்களுடைய ஆதிக்கம், மற்ற அரசாங்கங்களுடைய ஆதிக்கம், இது எல்லாத்துடைய ஆதிக்கத்தினாலையும் இந்த அஞ்சரை பெட்டி வைத்திய முறைங்கிறது மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நான் அஞ்சரை பெட்டி வைத்தியம்னு சொல்றது இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன புதுசா ஏதோ சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் இருக்கும். ஆனா உண்மையிலே இது வந்து பழங்காலத்துல இருந்து நடைமுறையில இருந்த வைத்திய முறை. சரிங்களா? இப்ப இந்த அஞ்சரை பெட்டினா என்னன்னு பார்ப்போம் முதல்ல. நீங்க எல்லாம் ஸ்லைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் ஸ்லைடு தெரியுதுல்ல? ஓகே. இந்த அஞ்சரை பெட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 5 பூதங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய அறைகள் கொண்ட பெட்டி. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 பூதங்களை சமநிலைப்படுத்துறதுக்கான அறை இந்த பெட்டியில இருக்குது. சரிங்களா? அதனால இதுக்கு பேர் 5 அறை பெட்டி. இப்போ 5 பூதங்கள் 5 பூதங்களை நம்மளால சமநிலைப்படுத்த முடியுது அப்படின்னா உடம்புல நோய்கள் வர்றதுக்கு அஞ்சும். அன்றாட நம்ம உடம்புல சமநிலைப்படுத்திட்டே வர்றோம் அப்படின்னா நோய்கள் தோன்றுவதற்கு அஞ்சும் இந்த உடம்புல. அதனாலே இதுக்கு அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற பேர் வந்தது. சரிங்களா? இந்த அஞ்சரை பெட்டிங்கிறது மொத்தம் 7 அறைகள் இருக்கும். ஒரு பெட்டியில 7 அறைகள் இருக்கும். அதாவது நடுநாயகமா ஒரு பெட்டி இருக்கும். அதை சுத்தி 3 ஜோடிகள் இருக்கும். சரிங்களா? ஒரு நடுநாயகமா ஒரு பெட்டினா அதை சுத்தி 3 ஜோடி பெட்டி இருக்கும். மொத்தம் 7. சரிங்களா? இந்த ஜோடிகள் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜோடிகளை வச்சுதான் நாம வந்து 5 பூதங்களை இந்த உடம்புல சமநிலைப்படுத்துறதுக்கான ஃபார்முலா வந்து இந்த இந்த அமைப்புல இருக்குது. இந்த பொருளுக்கு இந்த பொருள் தான் ஜோடின்னு இருக்குது. சரிங்களா? அப்ப மிளகுக்கு சீரகம் ஜோடி, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இன்னொன்னு சோடி அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்துல அதை தான் வைக்கணும். எந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஞானம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம கை வசத்துக்கு எடுத்து போட முடியும். சரிங்களா? நமக்கு முதல்ல புரியணும். சரிங்களா? உடம்புல வந்து எப்படி இருக்கு, 5 பூதங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்து போடுறதுக்கு வசதியாக இந்தந்த இடத்துல இந்தந்த பொருளை அந்த பெட்டியில வைக்கணும்
நடுநாயகமா இருக்கிற பெட்டி வந்து எப்பவுமே வந்து நஞ்சு நீக்கிறதுக்காக இருக்கும். உடம்புல நஞ்சுகள் இருந்துச்சு, நஞ்சுகள் சேர்ந்துருக்குன்னா அந்த நஞ்சுகளை நீக்கிறதுக்காக நடுநாயகமா இருக்க பெட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 7 பொருள் என்னென்ன பொருள் வைக்கணும், ஒரு அஞ்சரை பெட்டியில் என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம் தான். இன்னென்ன பொருளை இந்த அஞ்சரை பெட்டியில் வைக்கணுன்றது தெரிஞ்சு நீங்க அதை வச்சிட்டீங்கனாலே வீட்டில், அதுவே மிகப்பெரிய ஞானம் தான். சரிங்களா? அதே மாதிரி இயற்கையில கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும், சித்த மருத்துவ கோட்பாடு இதுதான். இயற்கையில எந்த பொருள் கிடைச்சாலும் அதுல சிறிதளவு நஞ்சு இருக்கும். அப்போ அந்த நஞ்சை நீக்கிறதுக்கு சுத்தி முறை அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆக இந்த இந்த வைத்திய பொருட்கள் எல்லாத்துக்கும் சுத்தி முறை எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த அஞ்சரை பெட்டியில 4 வகையான பெட்டிகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வகை அஞ்சரை பெட்டி தான். ஆனா உண்மையிலே இதுல 4 வகையான அஞ்சரை பெட்டி இருக்கு. இலைப்பெட்டி, பூப்பெட்டி, வேர்பெட்டி, விதைப்பெட்டி. இலைப்பெட்டியில இலைகளை காய வச்சு வச்சிருப்பாங்க. பூப்பெட்டியில பூக்களுடைய இதழ்களை காய வச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வேர்பெட்டியில வேர்களை வந்து காய வச்சு வச்சிருப்பாங்க. விதைப்பெட்டியில விதைகளை காய வச்சு வச்சிருப்பாங்க. எல்லாமே காஞ்ச பொருளாக தான் இருக்கும். அஞ்சரை பெட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க எல்லா பொருட்களும் காய்ந்த பொருட்கள். நல்லா சூரிய வெளிச்சத்துல காஞ்சு எடுத்துக்கிட்ட பொருட்களாக தான் இருக்கும். அப்போ என்னென்ன இலைகள் அதுல வைக்கணும், என்னென்ன பூக்கள் அதுல வைக்கணும், என்னென்ன வேர்கள் அதுல வைக்கணும், என்னென்ன விதைகள் அதுல வைக்கணும், இந்த 4 பெட்டியை எந்த எந்த வரிசையில் அடுக்கி வைக்கணும், முதல்ல இலைய வைக்கணுமா, பூவை வைக்கணுமா, வேற வைக்கணுமா, விதைய வைக்கணுமா, எந்த வரிசையில் அடுக்கி வைக்கணும், நமக்கு வந்து இதுல இதுல காம்பினேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெட்டியில உள்ள இலை, இன்னொரு பெட்டியில உள்ள பூ, இன்னொரு பெட்டியில உள்ள வேறு, இன்னொரு பெட்டியில உள்ள விதை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா வைத்தியம் சொல்லலாம். ஒரே பெட்டிக்குள்ளார நீங்க காம்பினேஷனா வைத்தியம் சொல்லலாம். சரிங்களா? அப்போ எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஞானம் வேணும் நமக்கு. சரிங்களா? அப்போ அந்த ஞானம் உங்களுக்கு இந்த வகுப்புல கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இந்த அஞ்சரை பெட்டியோடைய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த அஞ்சரை பெட்டி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, நாம் வந்து அதை மற்ற பொருட்களில் சேர்த்து பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு வீட்டில் பால் வச்சுருக்கோம், பாலில் அஞ்சரை பெட்டியை பிரயோகம் பண்ணலாம். வீட்டில் ரசம் வைக்கிறீங்க, ரசத்தோட அஞ்சரை பெட்டியை பிரயோகம் பண்ணலாம். சோறு வடிக்கிறீங்க, சரிங்களா, சோறு ஒலை வச்சு சோறு கொதிக்க வைக்கிறீங்களா, அந்த ஒலையில அஞ்சரை பெட்டியை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். தெரியவே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ சாரணை வேர் இருக்குது, சாரணைன்னு ஒரு வேர் இருக்குது. அந்த சாரணை வேரை கொஞ்சோண்டு தட்டி அந்த ஒலை காயிற இதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த சாதத்தை அவங்க சாப்பிடும்போதும் சரி, அதை அந்த 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 சாதத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு பழையதாக்கி அதை சாப்பிடும்போதும் சரி, அவங்க உடல் வந்து அதீத குளிர்ச்சிக்கு படும். அந்த உடல் வந்து மியூட் பண்ணிக்கோங்க, சிவம் பிரகாஷ் மியூட் பண்ணிக்கோங்க. ஆக அந்த உடல் வந்து நல்ல குளிர்ச்சிக்கு உள்ளாகும். நீர் சுருக்கு, நீர் சார்ந்த நீர் குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப இயல்பாக சரியாயிடும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு அதுல நாம மருந்து போட்டிருக்கோன்னே தெரியாது. ஆனா அவங்களுக்கு அந்த அந்த நோய் சரியாயிடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்வியல்ல சின்ன சின்னதாக நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதுல சொல்லித்தரப்படும். அடுத்து 5 பூதங்களை பத்தி சொல்லி தருவோம். இந்த 5 பூதங்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல நீங்க எங்க போனாலும் சரி, எவ்வளவு புதுசு புதுசா கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த 5க்குள்ள அடங்கிடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீங்க புதுசா என்ன எலமெண்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, ஹார்ட் எலமெண்ட் புதுசா நீங்க எது கண்டுபிடிச்சாலும் சரி, அது வந்து மண்ணு தான். சரிங்களா? அதை விட்டா தண்ணியை விட்டா காத்து. எத்தனை வகையான நீங்க கேஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, புதுசு புதுசா காம்பினேஷன் எத்தனை கேஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, காத்து. சரிங்களா? இந்த மாதிரி நெருப்பு, ஆகாயம். இந்த 5 பூதங்கள் தான், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற அந்த 5 பூதங்களால தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆயிருக்கு. இப்போ அண்டத்தில் உள்ள யாவும் இந்த பிண்டத்தில் உண்டு. பிண்டம்னா நம்ம உடம்பு. இப்போ அண்டத்தில் உள்ள யாவும் இந்த பிண்டத்தில் இருக்கு அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ளேயும் 5 பூதங்கள் நிலை கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய 5 பூதங்களை நாம் எப்படி சமநிலையா வச்சுக்கிறது? 5 பூதங்கள்ல சமநிலை மாறுபாடு வந்தா நோய். இதை சமமா வச்சுக்கிட்டா நோய் கிடையாது. அப்ப எப்படி இதை சமநிலையா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நாம வாழக்கூடிய இந்த உலகம், பூமி இருக்குல்ல, இந்த பூமியில 5 பூதங்களும் சமநிலையாவே இருக்குது எப்பவுமே.
சரிதானே? என்ன ஆனாலும் சரி 5 பூதங்கள் சமநிலை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்குது இந்த பூமின்ற ஒரு வட்டத்துக்குள்ளார. நாம நாம பண்ணாலும் சரி, நாம ஏதாவது பண்ணாலும் சரி, இயற்கையா ஏதாவது வந்தாலும் சரி, 5 பூதங்கள் தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி அதாவது தன்னோட இடத்துல நிலையா நின்னுக்குது. சரிதானே? அப்போ இந்த உலகுக்கு, நம்ம பூமிக்கு மூல நெருப்பு, நம்ம பூமிக்கு எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். சூரியன் இல்லை அப்படின்னா நமக்கு எனர்ஜி கிடையாது, ஆற்றல் கிடையாது, வெப்பம் கிடையாது, நெருப்பு கிடையாது நம்மளுக்கு. இப்போ ஒரு வருஷத்துல சூரியன் நம்ம கிட்ட இருந்து தூரமா இருக்கா இல்ல கிட்டவா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு பருவநிலைகள் மாறுது. சூரியன் வந்து பூமி வந்து சூரியனுக்கு கிட்ட இருக்கிறப்போ நம்மளுக்கு சம்மர், வெயில் காலம். அதே தள்ளி போச்சுன்னா வின்டர், இல்லையா? அப்போ இந்த கிட்ட தூர அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம், அந்த மூல நெருப்புல இருந்து நம்ம கிட்டவோ தூரவோ இருக்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த பூமியில மாறுபாடுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. 5 பூதங்கள்ல பருவங்கள்ல பருவநிலைகள்ல மாற்றம் வருது. இந்த 5 பூதங்கள்ல மாற்றம் வருது. அந்த மாற்றங்களால பருவநிலைகள் மாறுது. இந்த பருவநிலை மாற்றங்கள் தான் பூமியில உயிர்கள் தலைக்கிறதுக்கே காரணமா இருக்கு. சரிங்களா? பருவங்கள் இல்லைன்னா பூமியில உயிர்கள் தலைத்து ஓங்காது. ஏன்னா உயிர்கள் தலைத்து ஓங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம் இருக்கணும். ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்னா அங்க உயிர்கள் தோன்றாது. சரிங்களா? எப்பவுமே ஏற்ற இறக்கம் இருக்கிற இடங்கள்ல தான் உயிர்கள் தோணும். ஏன்னா உயிர்களும் ஏற்ற இறக்கத்தோடு இருப்பவை. எல்லா உயிர்களும் மூச்சை எடுத்து பாருங்க, இதய துடிப்பு எடுத்து பாருங்க, நாடி துடிப்பு எடுத்து பாருங்க, எந்த அசைவு வேணா எடுத்து பாருங்க. ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம். இப்ப நான் பேசும்போது ஒரு இடத்துல குரல் உயருது, ஒரு இடத்துல குரல் தாழுது. சத்தம், நிசப்தம். சோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உலகம். அப்படிங்கிறப்போ உயிர்களும் அப்படித்தான் தோன்றும். ஒரே மாதிரி வெயிலா இருக்கு, ஒரே மாதிரி மழையா இருக்கு அப்படின்னா உயிர்கள் தோன்றாதுங்க. சரிங்களா? இது வந்து இயற்கையுடைய கோட்பாடு. அப்போ பருவங்கள் மாறுறத பொறுத்து நம்மளுடைய உடல்ல இந்த 5 பூதங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் மாறும். இன்னைக்கு என்னுடைய சூழல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து என் உடம்புல இருக்க 5 பூதங்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். இன்னைக்கு வெயிலா இருந்தா தாகத்தை தோற்றுவிக்கும். இன்னைக்கு குளிரா இருந்தா நீரை கம்மியா எடுத்துக்கும். வெயிலா இருந்தா வேர்வையை தோற்றுவிக்கும், குளிர்ப்பிக்கிறதுக்கு, உடம்ப குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு. இதா இருந்துச்சு அப்படின்னா, குளிரா இருந்துச்சு அப்படின்னா வேர்வை ஜாஸ்தி வெளியே தள்ளாது இந்த உடம்பு. நான் உழைக்கிறேன்னா குளிரா இருந்தாலும் வேர்வையை வெளியே தள்ளும். இல்ல நான் வந்து உழைக்காம இருக்கிறேன் அப்படின்னா வெயிலா இருந்தாலும் சில நேரங்களில் வேர்வை வராது. ஸோ இந்த மாதிரி உடம்பு வந்து தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்ளும். எப்படி சமநிலைப்படுத்துது? இந்த உடம்புக்குள்ள மூல நெருப்பா உயிர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்க வரைக்கும் தான், உயிர் நெருப்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மற்ற 4 பூதங்கள் மாறி மாறி சமநிலைக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? உயிருங்கிற ஒண்ணு இந்த உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இந்த பூதங்கள்ல மாற்றம் ஏற்படாது, இல்லையா? அப்போ வெளியில இருக்க சூழலை பொறுத்து இந்த உடம்புக்குள்ள இருக்க உயிருங்கிற மூல நெருப்பு 5 பூதங்களை மாற்றி அமைக்குது. தனக்குள்ள வரக்கூடிய பூதங்களையும் தனக்குள்ள இருந்து வெளியே போறக்கூடிய 5 பூதங்களையும் மாற்றி அமைக்குது. குளிர்காலத்துல அதிகமா சிறுநீர் போகும், வெயில் காலத்துல கொஞ்சமா சிறுநீர் போகும். இப்போ உடம்புக்குள்ள வரக்கூடிய பூதம், உடம்புக்கு வெளியே போகக்கூடிய பூதம், அதோடைய அளவு என்ன அப்படிங்கிறத யார் தீர்மானம் பண்றா? உயிர் நெருப்பு தீர்மானம் பண்ணுது, இல்லையா? அப்போ உயிருங்கிறது தொடர்ந்து இந்த உடம்ப சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சரியா? அப்போ இப்போ இந்த உயிரால ஏதோ ஒரு இடத்துல சமநிலைப்படுத்த முடியல அப்படின்னா, ஒண்ணு புறச்சூழல் காரணமாகவோ இல்ல அகச்சூழல் காரணமாகவோ, நம்முடைய மனதாலேயோ உடலாலேயோ நம்முடைய பழக்க வழக்கத்தாலேயோ உணவு முறையாலேயோ ஏதோ ஒரு காரணத்தால இந்த 5 பூதங்கள் ஏதோ ஒண்ணு மிகுந்துருச்சு இல்ல குறைந்துருச்சு அப்படின்னா அது நோயாக உருவாகும். அப்போ இந்த மாற்றங்களை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 5 பூதங்கள்ல மாற்றங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தேவையான ஞானம் உங்களுக்கு இந்த வகுப்புல கிடைக்கும். சரிங்களா? நாடி பரிசோதனை முறை உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நாடி பரிசோதனை மட்டும் அல்லாமல் அந்த ஞானம் வெறும நாடியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, இல்லையா? இப்போ அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து நாம வந்து இந்த 5 பூதங்களை சமநிலைப்படுத்துறது, எப்படி புரிஞ்சுக்கிறது 5 பூதங்களை இந்த உடம்புல, நாடியை வச்சு இந்த உடம்புல 5 பூதங்கள் இப்படிதான் இருக்குன்றதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு இந்த வகுப்புல கிடைக்கும். அடுத்தது வைத்திய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வைத்திய ஞானம்? மெய்யினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. இதெல்லாம் திருக்குறள். சரிங்களா? அப்போ இந்த உடம்புல 5 பூதங்கள்
வந்து இருக்குது. இந்த 5 பூதங்கள் இந்த உடம்புல வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 முப்பொருட்களா இருக்கு. சரிங்களா? டைரக்டா 5 பூதங்கள் இந்த உடம்புல இல்ல. அந்த 5 பூதங்கள் எப்படி இருக்குன்னா வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 பொருள்களா மாறி இருக்குது இந்த உடம்புக்குள்ளார. அந்த ஞானம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி 3 பொருட்களா இருக்குது, 5 பொருள் எப்படி 3 பொருளா மாறுது, 5 எப்படி 3ஆ மாறுது அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியும் இந்த வகுப்புல. சரிங்களா? அப்போ இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற இந்த 3 ஏறுனா இல்ல இறங்குனா நோய். சரிங்களா? அந்த விஷயம் எப்படி எப்படி ஏறுது, எப்படி இறங்குது, அது எப்படி நோயா மாறுது அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். இப்போ நம்ம ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு, அவங்க உடம்புல என்ன நோய் இருக்கு நம்ம நாடி பார்க்கறது. இது இப்படி நாடி பார்க்கறது மட்டும் இல்ல, அவங்கள நாம நாடி அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, அவங்களுடைய பார்வையில என்ன மாற்றம் இருக்கு, அவங்க மூச்சு வேகத்துல என்ன மாற்றம் இருக்கு, அவங்க குரல்ல என்ன மாறுபாடு இருக்கு. ஒரு மனிதனுடைய குரல் கூட அந்த இடத்துல வந்து சொல்லும் அவன் ஆரோக்கியத்தை. அவங்க குரல்ல என்ன மாறுபாடு இருக்கு, அவன் கேட்கிற திறன்ல என்ன மாறுபாடு இருக்கு, அவன் உடம்பு தோல்ல வேர்க்குதா இல்லையா, தோல் வெளுத்திருக்கா கருப்பா இருக்கானா. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம நாடி பார்க்கணும். சரிங்களா? பற்கள் எப்படி இருக்கு, ஈறுகள் எப்படி இருக்கு, அவனுக்கு கால் நகங்கள், கை நகங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம நாடி பார்த்து அந்த உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். அப்போ இதுல இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்ப முழுமையா ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயங்கள். இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த வகுப்புல கிடைக்கும். சரிங்களா? முழுமையானது வந்து ஒரு வருட வகுப்பு, ஒரு வருட இயற்கை இயற்கை சிகிச்சை வகுப்பு, கம்பைன்டு நேச்சுரல் தெரப்பி அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்கு. அது ஓராண்டு வகுப்பு. அந்த வகுப்புல இதெல்லாம் முழுசா சொல்லி தருவோம். இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த வகுப்புல கிடைக்கும். சரிங்களா? நான் எப்படி நம்ம உடம்புல நோய் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு சில விஷயங்கள் இதுல கிடைக்கும். சரிங்களா? உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அப்போ ஒருவனுக்கு உடம்புல நோய் வந்திருக்கு, உற்றான் அளவு, ஒருவனுக்கு உடம்புல நோய் வந்திருக்குன்னா அவனுடைய அவன் உடம்பு என்ன அளவுல இருக்கு, அவனோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்ன அளவுல இருக்கு, காலச்சூழல் எப்படி இருக்கு, இது மூணையும் பொறுத்து கற்றான். இப்ப நீங்க கத்துக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள கருதி உங்களுக்குள்ள சிந்திச்சு பார்த்து நீங்க வந்து அந்த இடத்துல மருத்துவம்ங்கிற செயலை நீங்க செய்யணும். அப்ப அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்க நோய் என்னன்னு பார்த்து அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து காலச்சூழலை பார்த்து வைத்தியம் செய்யக்கூடிய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் அப்பால் நாற்கூற்றே மருந்து. அதாவது நோய் உற்றவன் ஒருத்தவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அது 4 காம்போனன்ட்ஸ் இருக்கான். என்ன அப்படின்னா நோய் உற்றவன் ஒரு பாகம், சரியா? நோய் தீர்ப்பவன் ஒரு பாகம், நோய் உற்றவன் ஒரு பாகம், நோய் தீர்ப்பவன் ஒரு பாகம், சரியா? அடுத்தது மருந்து, சரியா? நாம உள்ள எடுத்துக்கக்கூடிய மருந்து, சரியா? அப்போ இதுல வந்து பாருங்க, நோய் உற்றவன் ஒரு ஆளு, நோயை தீக்கிறவன் ஒரு ஆளு, நோய்க்கு உள்ள போகக்கூடிய மருந்து ஒரு விஷயம். இந்த 3 விஷயம். இது இல்லாமல் நான்காவதாக ஒரு விஷயம், நான்காவதாக ஒரு ரகசிய விஷயம். சரிங்களா? இதுக்கு இந்த குறளுக்கு விளக்கம் வந்து வெளியில பார்க்கும்போது வேற மாதிரி அர்த்தங்கள் கொடுப்பாங்க. ஆனா உண்மையில இந்த 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தம். இப்போ நாம வைத்தியம் பார்க்கிறோம்னா வைத்தியருடைய சித்தம் அந்த இடத்துல. அதனாலதான் அதுக்கு பேர் சித்த மருத்துவம். சரியா? என்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு. இப்ப நான் வைத்தியம் பார்க்குறேன்னா என்னுடைய சித்தத்துடைய தெளிவு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த இடத்துல மருந்து. சரிங்களா? அந்த இடத்துல முக்கியமா நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அது மட்டும் அல்லாமல் என்னுடைய சித்தம். நான் என்ன சித்தத்துல நான் எதை விதைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? சித்தம்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வெளியில ஆகாயம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்படி வானத்துல அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம் தெரியும் வெளியில போனீங்கன்னா, இல்லையா? ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு ஆகாயம் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்குள்ளேயே ஒரு ஆகாயம் இருக்கு. அப்போ அந்த ஆகாயத்துக்கு பேரு சித்தம், சித்த வெளி அப்படின்னு பேரு. சரியா? இப்போ உங்க மனசு செயல்படுது இல்லையா? உங்க மனசு செயல்படுறது உங்க மனதுன்னா, உங்க மனது செயல்படுறதுக்கு ஒரு 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 இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடம் உங்க மனசு எல்லையே இல்லாத அளவு அளவு உங்க மனசு விரிஞ்சிருக்கு. இப்ப எல்லையே இல்லாம விரிஞ்சு செயல்படக்கூடிய உங்க மனசு செயல்படுறதுக்கு தேவையான ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அந்த இடத்துக்கு பேர் தான் சித்தம். ஸோ அந்த சித்தம் தான் அந்த இடத்துல இந்த 4வது பொருள். ஸோ இந்த 4 கூற்றுகள் சேர்ந்தது தான் மருந்து. சரிங்களா? அப்ப அந்த 4வது கூற்று உங்களுக்கு இந்த இடத்துல கற்றுத்தரப்படும். எப்படி வந்து சித்தத்தை நாம மருத்துவத்தின் பால் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கற்றுத்தரப்படும். சரிங்களா?
இதெல்லாம் நீங்க இன்னைக்கு வைத்தியத்துல இந்த இந்த வகுப்புல நீங்க கத்துக்கலாம். இந்த வகுப்புங்கிறது வெறும் 4 நாள்ல நீங்க கத்துக்கிட்டு முடிகிற வகுப்பு இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 மணி நேரம், 4 ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 மணி நேரம் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஆனா நம்ம வகுப்புகள் எப்பவுமே ஏற்கனவே நம்ம வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நாம 1 மணி நேரம் வகுப்புன்னு சொன்னா அந்த வகுப்பு தாராளமா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் போயிடும் பல நேரங்கள்ல, இல்லையா? அந்த ஏன்னா அந்த அந்த கண்டென்ட் நம்ம என்ன கண்டென்ட் எடுக்கிறோமோ அந்த கண்டென்ட் டெலிவர் ஆகுற வரைக்கும் நாம அந்த இடத்துல வகுப்பு தொடரும். சரிங்களா? அப்போ அந்த அந்த 1 மணி நேரங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு முகாந்திரம். உங்களுக்கும் எனக்குமான அறிமுகத்துக்கு ஒரு முகாந்திரமாக இருக்கும் அந்த 4 வகுப்புங்கிறது. அதுக்கடுத்து நீங்க அந்த அஞ்சரைப்பெட்டி வைத்திய குழுவில் இருப்பீங்க. அந்த குழுவில் நீங்க தொடர்ந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த அஞ்சரைப்பெட்டியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு தொடர்ந்து அதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த வகுப்புல உங்களுக்கு கிடைக்கிற விஷயம். உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருக்குதுன்னா தாராளமாக கேட்கலாம். சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கா தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு கேள்வி யாருக்கும் இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது இதாகுது, பஃபர் ஆகுது. ஒரே நிமிஷம். இப்போ ஒரு இடத்துல கேட்கலாம், கேள்வி கேளுங்க. என் பேர் மஞ்சுளாங்க. நீங்க ஒரு நோய் குணமாறதுல 4 ஸ்டெப்ஸ் சொன்னீங்க. அதுல நோய்வாய்ப்பட்டவங்களோட மனநிலை அதுல கணக்குல வராது. அவங்க நம்ம செய்யற வைத்தியத்தை இது நமக்கு குணமாகும் அப்படின்னு அதான் நோய் உற்றவன் ஒரு பாகம், நோயை குணப்படுத்துறவன் ஒரு பாகம், மருந்து ஒரு பாகம், அதுக்கு அடுத்த 4வதாக சித்தம் ஒரு பாகம். 4 பாகங்களும் சேர்ந்தாதான் மருந்து வேலை செய்யும். நோய் உற்றவனோட சித்தம் அதுல கணக்குல வராது. ஆமா, நோய் உற்றவர்களுக்கு நோய் உற்றவர்களுடைய சித்தம் கணக்குல வராது. ஏன் அப்படின்னா நோய் உற்றவர்களோட சித்தம் வைத்தியருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படி இருந்தா தானே அவர் வைத்தியர், இல்லையா? சரி, அடுத்தது விவேகானந்தன், சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நாளைக்கு கிளாஸ் வரும்போது அந்த அஞ்சரை வாங்கிட்டு வரணுமா? இல்ல நாளைக்கு அடிப்படை தான் இருக்கும். அஞ்சரைப்பெட்டியில என்னென்ன பொருள் வைக்கணுங்கிறது உங்களுக்கு அடுத்தது சொல்லுவோம். சரிங்களா? உங்களுக்கு நீங்க கையில வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லும்போது உள்வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கி வச்சு நீங்க பயன்படுத்திக்கணும் வீட்டுல. சரியா? சரிங்க. கையிலே வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? நல்லது. அடுத்து ஒரு சகாதேவன் லக்ஷ்மண் கனி, சொல்லுங்க. கை உயர்த்திருக்கீங்களே சகாதேவன். சரிங்க, அவருக்கு கவனத்தில் இல்லை போல. சரிங்க, வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க. ஒரு இடத்துல சொல்லுங்க. என்னென்ன நோய்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்னு கேக்குறீங்களா? ஆமா. எந்த நோயா இருந்தாலும் வைத்தியம் பார்க்கணும். சரிங்களா? முடக்குவாதம், எதா இருந்தாலும் 5 பூதங்களுடைய சமநிலை தவறுறதால தானே வருது. இப்போ நாங்க ஆன்லைன்ல பார்க்க முடியும்.
இப்போ ஆன்லைன்ல பல்ஸ் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமா? ம். இப்போ ஆன்லைன்ல பல்ஸ் எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னு கேக்குறீங்களா? ஆமா. நீங்க உங்க நாடியில விரல வச்சு பார்க்க போறீங்க. ம் ம். இதுல என்ன வந்து உங்களுக்கு பல்ஸ் வந்து எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னு கேக்குறீங்க? கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல விரல வச்சு பார்க்க போறீங்க நாடிய? இல்ல சார், துடிப்புகள் உங்க கையில தான் வச்சு பார்க்க போறீங்க. ம். உங்களோட கையில நீங்களே வச்சு நான் இடம் சொல்ல போறேன், சொல்ற இடத்துல விரல வச்சா நாடி தெரிய போகுது. ம் சரி. இதுல எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னா நீங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வச்சா விரல வச்சா பார்க்க போறீங்க நாடிய? ம் இல்லையா, அது பழைய ம். அதனாலதான் உங்க உடம்பு இருக்கு, உங்க பரிசோதனைக்கு உங்க உடம்பே இருக்குது, உங்க கையிலேயே நாடி இருக்குது. ம்? தொட்டீங்கன்னா நாடி தெரிய போகுது, அவ்வளவுதானே? சரி. சரியா? ம். இடம் சொன்னா நாடி தெரிய போகுது, அவ்வளவுதானே? சரி, நல்லதுங்க. வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? வேற யாராவது ஒரு கேள்வி கேட்க வந்தீங்களே? MUS கேட்க வேண்டிய கேள்விதான் அவர் கேட்டார். ஓ, ஆன்லைன்ல நாடி எப்படி பார்க்க முடியும்னா இல்ல மருந்து என்னென்ன நோய்க்கு வைத்தியம் பார்க்கலாமா? எந்த நோயா இருந்தாலும் வைத்தியம் பார்க்கணும். சரிங்களா? ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக சரிப்படுத்திடலாம். எந்த நோயாக இருந்தாலும் தொடக்கம், நீட்சி, முடிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போது தொடக்கத்தில் இருக்க நோய் எளிமையாக சரிப்படுத்தலாம், நீட்சியில் இருக்க நோயும் சரிப்படுத்திடலாம். நல்ல முற்றிய நோய் இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம் அதை சரிப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நோய் முட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நாமளும் மெனக்கெடணும் மருத்துவத்துக்கு. சரிங்களா? இதுல நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. 4 வகையான பெட்டி, ஒரு பெட்டிக்கு 7 பொருள், இப்போ மொத்தம் 28 பொருட்கள் இல்லையா? இப்போ 28 வகையான வைத்திய பொருட்கள் இருக்குது. எந்த நோயா இருந்தாலும் ஒரே ஒரு மருந்து கொடுத்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் நம்முடைய தமிழ் மருத்துவம் இல்லையா? இப்போ 28 பொருள் இருக்கு, முடியாதா என்ன? சரி, நல்லது. வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, நல்லது. அப்போ விருப்பம் இருக்கிறவங்க நீங்க தாராளமாக அந்த அஞ்சரை பெட்டி வைத்தியம் வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். சரிங்களா? நன்றி. எல்லாம் வல்ல சிவத்துக்கு நன்றி, சிவமீந்த சக்திக்கு நன்றி, எமை ஈன்ற தாய் தந்தையருக்கு நன்றி, ஞானப்பரம்பரை ஆசான்கள், குருமார்கள், சித்தர்கள் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். நல்லது. நன்றி 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 நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா.